ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஐ ரேஸ் த யாடரே வில்லன் எம்ப்ரஸ் மான்வாவோட எபிசோட் 8 பத்தி செம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லின் யி அந்த பாம்பு கிட்ட மாட்டி சாக போற அந்த லாஸ்ட் செகண்ட்ல நான் இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சூமோ ஒரு மாசான என்ட்ரி கொடுத்து முன்னாடி வந்து நிக்கிறான். இத பார்த்து அந்த டீமன் ஸ்னேக் மைண்ட் வாய்ஸ்ல என்னடா இது, இப்பதான் ஒருத்தர் சாக கிடக்குறான், அதுக்குள்ள இன்னொரு 2 லெக்ட் அனிமல் வந்து நிக்குதுன்னு நினைச்சு செம்ம காண்டாகுது. ஆனா நம்ம சூமோ அசர்வானா ரொம்ப கேஷுவலா நக்கலா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, டே பாம்பே, நாம 2 பேரும் மீட் பண்ணது டெஸ்டினி போல, பேசாம உன் உடம்புல இருக்கிற அந்த இன்னர் டான், அதாவது பீஸ்ட் கோரை என்கிட்ட கொடுத்துடுன்னு கேக்குறான். அவ்வளவுதான். இத கேட்டதும் அந்த பாம்புக்கு பிளட் பிரஷர் எகிரி செம்ம கோபம் வந்துருது. உடனே அந்த பாம்பு அதோட மொத்த ஸ்பிரிச்சுவல் பவரையும் ஒன்னா திரட்டி சூமோ மேல ஒரு பயங்கரமான பீம் அட்டாக்க ரிலீஸ் பண்ணுது. இத பாத்துட்டு இருக்கிற லின்னிக்கு செம்ம ஷாக்கு. ஒரு சாதாரண பாம்புக்கு எப்படி இவ்ளோ பெரிய ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்க முடியும்னு ஆச்சரியப்படுறான். அந்த அட்டாக்கு நேரா போய் சூமோ மேல பட்டு ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது. அந்த இடமே அதிருது, சுத்தி இருக்கிற மரம் எல்லாம் உடையுது, பறவைகள்லாம் அலறிடிச்சு பறக்குது. பாம்பு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவ்வளவுதான், இந்த 2 கால் மிருகம் சட்னி ஆயிடுச்சுன்னு நினைக்குது. ஆனா அங்கதான் கைஸ் ஒரு தரமான ட்விஸ்ட். அந்த இடத்துல இருக்கிற புகை மெதுவா விலக விலக பார்த்தா நம்ம சூமோ சட்டையில ஒரு தூசு கூட படாம அப்படியே கெத்தா அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். என்னப்பா அவ்வளவுதானா உன்னோட பவரு, இதுக்கு தானே இவ்வளவு சீன் போட்டியான்னு சூமோ கேட்கும்போது அந்த பாம்புக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வர அந்த குறைதான். பயத்துல நடுங்க ஆரம்பிக்குது. லின்னிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, அப்படி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். இப்போ அந்த பாம்பு யோசிக்குது, இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவன் கூட இன்னும் கொஞ்ச நேரம் சண்டை போட்டா நம்ம கண்டிப்பா பீஸா ஆயிடுவோம்னு முடிவு பண்ணிட்டு செம்ம ஸ்பீடா அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குது. கைஸ், இங்க பாம்பு கூட ரொம்ப பிரில்லியண்டா தான் யோசிக்குது பாருங்க. கைஸ், அந்த பாம்பு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்கும்போதுதான் ஒரு செம்ம ட்விஸ்ட். அங்க நம்ம சூயாங் எங்கடா ஓடுறேன்னு சொல்லி செம்மையா கெத்தா வந்து தடுத்து நிறுத்துறா. ஆனா அந்த பாம்பு லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அது அதோட உடம்புல இருக்கிற செதில்களை அப்படியே ஷார்ப்பான கத்திகள் மாதிரி மாத்தி அவ மேல வீசுது. இத பார்த்ததும் சூயாங் செம்ம பயந்துடுறா. அவ்ளோதான், இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது போலயேன்னு நினைச்சு கண்ண மூடுறா. அந்த டைம் பார்த்து அந்த பாம்பு பெரிய வாயை தெரிஞ்சு சூயாங்க அப்படியே முழுங்க வருது. அப்போதான் அந்த மாசான மொமெண்ட் வருது கைஸ். பாம்பு சூயாங்கோட தலைக்கு ரொம்ப பக்கத்துல வந்த அந்த லாஸ்ட் செகண்ட் நம்ம சூமோ அவரோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான கைய உருவாக்கி அந்த பாம்பை அப்படியே கெட்டியா பிடிக்கிறான். சூமோ வாயிலிருந்து வந்த அந்த ஒரே வார்த்தை டிஸ்ட்ராய். அவ்ளோதான் கைஸ், அந்த ராட்சச பாம்பு காத்துலயே பலூன போல வெடிச்சு சிதிலி துண்டு துண்டா கீழே விழுது. அப்படியே கூலா அந்த பாம்போட இன்னர் டானை எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஒரு வழியா இது கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப நிம்மதியா சொல்றான். அப்புறம் சூமோ சூயாங்கிட்ட வந்து ரொம்ப அக்கறையா, உனக்கு அடி எதுவும் படலையேன்னு கேக்குறான். சூயாங் பாவம் ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்ல, தேங்க்ஸ் மாஸ்டர், ஆனா நான் இன்னும் ரொம்ப வீக்கா இருக்கேன்னு நினைக்கிறேன், என்னால உங்களுக்கு எந்த உதவியும் இல்லன்னு வருத்தமா சொல்றா. ஆனா அங்கதான் சூமோ அவளுக்கு ஒரு பெரிய ஷாக் குடுக்கறான். இல்ல சூயாங், நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீ மட்டும் இல்லனா எனக்கு இவ்ளோ பெர்ஃபெக்ட்டான இன்னர் டான் கிடைச்சிருக்காதுன்னு சொல்றான். நம்ம சூயாங்குக்கு ஒரே குழப்பம். சூமோ அதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் குடுக்கறான். நீ அந்த பாம்பை தாக்க போனதாலதான் அது செம்ம பயந்துருச்சு. ஒருவேளை அது பயப்படாம இருந்திருந்தா சாகரத்துக்கு முன்னாடி தன்னோட நெஞ்ச இந்த இன்னர் டான்குள்ள செலுத்தி இருக்கும். அப்படி நடந்திருந்தா இதோட பவர் மொத்தமா குறைஞ்சிருக்கும். நீ அத மிரள வச்சதாலதான் எனக்கு இவ்ளோ பியோரான சக்தி கிடைச்சிருக்கு என்ன சொல்லி அவளோட காயம்பட்ட கால்ல மருந்த தடவி விடுறான். கைஸ், சூயாங் லைஃப்லயே அவளை இப்படி யாராவது பாராட்டி பார்த்தது இதுவே முறை. அந்த நிமிஷம் அவளுக்குள்ள ஏதோ ஒரு புது ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே சீன் கட்டானா அங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த லின்னி செம்ம கடுப்புல ஜலசில இருக்கான். யாரோ ஒருத்தன் வந்து ஏன் பொக்கிஷத்தை திருடிட்டு போயிட்டானே, இவனுக்கு என் சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ, அந்த ஆல்கெமி ஃபார்னஸ் பத்தி இவனுக்கு எப்படி தெரியும் என்ன அப்படியே பதட்டத்துல வேர்க்க ஆரம்பிக்குது. எப்படியாவது இவர்களிடம் மாட்டாம எஸ்கேப் ஆகணும்னு அவன் முடிவெடுத்து ஓட பாக்குறான். கைஸ், அங்கதான் நம்ம லின் யி ஒரு தப்பு பண்ணிட்டான். அவன் ஓட நினைச்ச அந்த திசையில மின்னல் வேகத்துல வந்து முன்னாடி நிக்கிறான் நம்ம சூமோ. எங்க தம்பி இவ்ளோ அவசரமா கிளம்பிட்டன்னு சூமோ கேக்க, நம்ம லின் யிக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறான். இல்லையே, நான் எங்கும் போகல, சும்மா இங்கதான் சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி மழுப்ப பாக்குறான். ஆனா நம்ம சூமோவை ஏமாத்த முடியுமா? அவனுக்கு தான் இவனை பத்தி அக்கு வேற ஆணி வரா தெரியுமே. சூமோ மெதுவா அவன் பக்கத்துல வந்து,
உன் கூட வந்த அந்த பொண்ணு லூருவோஷி இப்போ எங்கன்னு கேக்குறான். இத கேட்டதும் லின்யிக்கு தூக்கி வாரி போடுது கைஸ். அவ அவ என்ன தவிக்க விட்டுட்டு ஓடிட்டான்னு ஒரு அப்பட்டமான பொய்ய சொல்லி சமாளிக்கிறான். ஆனா சூமோ விடல. சரி, இங்க மத்த செக்ட் பசங்க யாரையாவது பாத்தியான்னு கேக்குறான். லின்யி ஒரு திசைய கை காட்டுறான். ஆனா நம்ம சூமோ என்ன பண்றான் தெரியுமா? அவன் காட்டின திசைக்கு அப்படியே ஆப்போசிட் திசையில போறான். ஏன்னா லின்யி ஒரு பொய்யன். அவன் காட்டுற இடத்துல கண்டிப்பா அவ இருக்க மாட்டான்னு நம்ம ஹீரோக்கு தெரியும். இதுதான் கைஸ் ரிவர்ஸ் சைக்காலஜி. சூமோ மெதுவா ஒரு இருட்டான குகைக்குள்ள நுழையறான். உள்ள போன உடனே அவனுக்கு ஒரு பயங்கரமான ரத்த வாடை அடிக்குது. அங்க பார்த்தா குவியல் குவியலா எலும்பு கூடுகள் கிடக்குது. இத பார்த்ததும் சூமோ செம்ம ஷாக் ஆகுறான். என்னது இது? என்னோட முந்தைய வாழ்க்கையில இங்க இப்படி எதுவுமே நடக்கலையே, இப்போ ஏன் இவ்வளவு பிணங்கள் கிடக்குதுன்னு யோசிக்கிறான். இங்கதான் கைஸ் கதை மாறுது. இதையே நாம பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லலாம். இவன் இந்த ஜென்மத்துல சில மாற்றங்களால கதையே வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அந்த எலும்பு கூடுகளுக்கு நடுவுல ஒரு பழைய மூட்டை கிழிஞ்சு போய் கிடக்குது. அத திறந்து பார்த்தா, ஆஹா, நம்ம சூமோ எதை ஆசைப்பட்டு இங்க வந்தானோ அந்த பிரான்ஸ் ஆல்கமி ஃபர்னஸ் அங்கேயே இருக்கு. சில விஷயங்கள் மாறினாலும் என்னோட லக்கு இன்னும் மாறலன்னு சொல்லி சந்தோஷமா அத தன்னோட ஸ்டோரேஜ் ரிங்குக்குள்ள மாத்துறான். ஆனா அந்த செகண்ட் அவனுக்கு முதுகெலும்புல ஒரு நடுக்கம். யாரோ ஒருத்தர் அங்க மறைஞ்சு நின்னு அவனை தீவிரமா கவனிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். காய்ஸ், குகைக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு நம்ம சூமோ அக்குவேர் ஆணிவேரா தேடி பாக்குறான். ஆனா அங்க யாருமே இல்ல. சரி, நம்ம கிளம்பலான்னு சூமோ திரும்பும்போதுதான் வெளியே இருந்து நம்ம சூ யாங் அலர்ற சத்தம் கேக்குது. என்ன விடுங்க, என்ன பண்றீங்கன்னு அவ பயத்துல கத்துற சத்தம் கேட்டதும் சூமோ ஒரு செகண்ட் கூட யோசிக்காம மின்னல் வேகத்துல குகையை விட்டு வெளியே ஓடுறான். சூ யாங்குக்கு இப்போ என்ன ஆச்சு? அவளை யாரு பிடிச்சிருப்பா? இதோ வர்றான் நம்ம ஹீரோ. சூமோ குகையை விட்டு வெளியே போன அடுத்த நிமிஷமே ஒரு பெரிய பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த அந்த லூ ருவோஷி ஒரு வழியா நிம்மதி பெருமூச்சு விடுறா. ஆனா அவளுக்கு நிம்மதியை விட கோபம்தான் காய்ஸ் தலைக்கு ஏறுது. சுவரை ஓங்கி மிதிச்சுக்கிட்டு சூமோ தான் எல்லாத்தையும் பண்றான்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த சூ யாங் சூமோவை ஒரு கருவியா வச்சுக்கிட்டு எனக்கான அதிர்ஷ்டத்தையும் எனக்கான பொக்கிஷங்களையும் திருடிக்கிட்டு இருக்கான்னு மைண்டுக்குள்ளேயே வன்மத்தை கக்குறா. நம்ம ருவோஷி இப்போ வேகமா குகைக்குள்ள ஓடி போய் அங்க கிழிஞ்சு கிடக்கிற அந்த மூட்டைகளை ஒவ்வொன்னா வெறித்தனமா தேடுறா. எங்க என்னோட ஆல்கெமி ஃபர்னஸ் எங்கன்னு பதட்டத்தோட எல்லாத்தையும் செக் பண்றா. ஆனா பாவம் காய்ஸ், அவ எதை தொடுறாலோ அதுல எதுவுமே இல்ல. இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்லன்னு தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில ஒரு மூட்டையை எட்டி உதைக்கிறா. கண்டிப்பா அந்த சூமோ தான் இதை தூக்கிட்டு போயிருக்கணும். அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சூளரைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அப்படியே குகைக்கு வெளியே சீன் கட்டானா நம்ம சூ யாங் ஒரு எனர்ஜி பிரிசன்ல மாட்டிக்கிட்டு இருக்கா. அவ முன்னாடி ஒரு பெரிய செக்ட் கும்பல் ரொம்ப திமிரா நிக்குது. அதுல ஒருத்தன் சூ யாங்க ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். பாவம் நம்ம பொண்ணு தூக்கி வீசப்பட்டு பின்னாடி போய் விழுகிறா. ஆனா நம்ம சூ யாங் முன்ன மாதிரி கிடையாது காய்ஸ். அந்த வலியையும் தாங்கிக்கிட்டு ரொம்ப தைரியமா எந்திரிக்கிறா. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுன்னு அவ கண்ணை பார்த்து கெத்தா சொல்றா. அந்த கும்பல்ல ஒருத்தன் அவன் பாஸ் கிட்ட வந்து, பாஸ், நம்ம ஆளுங்களோட கடைசி மூச்சு, அதாவது லாஸ்ட் ட்ரேசஸ் ஆஃப் ஆரா இந்த குகைக்கு பக்கத்துல தான் முடிஞ்சிருக்கு. அவங்க எல்லாரும் இங்க தான் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு ரிப்போர்ட் பண்றான். அந்த லீடர் சூயாங்க ஒரு மாதிரி சந்தேகமா பார்த்துட்டு, இது அந்த ஜேட் ஹாண்ட் ஸ்னேக் இருக்கிற இடம். இவளை பார்த்தா வெறும் ட்ரைனிங் லெவல் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கா. இவ எப்படி நம்ம ஆளுங்களையும் அந்த பயங்கரமான பாம்பையும் கொல்ல முடியும்? கண்டிப்பா இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு யோசிக்கிறான். கைஸ், இங்கதான் நிலைமை ரொம்ப மோசமாகுது. சூ யாங் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டு கைய முறுக்கிட்டு நிக்கிறா. அந்த கும்பல்ல இருக்கிற ஒருத்தன் அவளை அந்த எனர்ஜி கேஜ்ல இருந்து தரதரவென்னு இழுத்து, உண்மைய சொல்லு, அந்த பாம்புக்கு என்ன ஆச்சு, எங்க ஆளுங்களை யாரு கொன்னதுன்னு மிரட்டுறான். ஆனா நம்ம சூ யாங் விடாப்பிடியா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கெத்தா சொல்றா. கைஸ், இப்போ நம்ம சூமோ என்ட்ரி கொடுத்தாதான் சூ யாங் தப்பிக்க முடியுங்கிற ரேஞ்சுக்கு சீன் செம்ம டைட் ஆகுது.
அப்போ அந்த பொறுக்கி டிசைபிள் சூயாங்க பார்த்து இவ இவ்ளோ அழகா இருக்காளேன்னு ஜொல்லு விட்டுட்டு அவளை தொட வர்றான். சூயாங் பயத்துல என்ன தொடாத, எங்க மாஸ்டர் வந்தா உன்னை துண்டு துண்டாக்கிடுவாருன்னு வார்னிங் கொடுக்கறா. அவன் அதை சிரிச்சுக்கிட்டே கிண்டல் பண்ண வர்றான். ஆனா அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள எங்கிருந்து வந்ததுனே தெரியல ஒரு லேசர் மாதிரியான மின்னல் கீற்று அவனோட கைய உடம்புல இருந்து அப்படியே தனியா பிரிச்சு எடுக்குது. கைஸ், அந்த இடமே ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு. அந்த பையன் ரத்தத்துல துடிக்க சூயாங் தட்டு தடுமாறி எந்திரிக்கிறான். அவளுக்கு முன்னாடி ஒரு நிழல் வந்து நிக்குது. அது வேற யாரும் இல்ல, நம்ம மாஸ் ஹீரோ சூமோ தான். சூமோ விறுவிறுனி வந்து சூயாங்கோட தலையில கை வச்சு தன்னோட பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய அவ உடம்புக்குள்ள செலுத்துறான். அடுத்த சில நொடிகள்ல அவளுக்கு இருந்த காயங்கள் எல்லாம் மேஜிக் மாதிரி மாயமா மறைஞ்சு அவ பழைய நிலைக்கு வர்றா. சூயாங் கண்ணுல கண்ணீரோட, சாரி மாஸ்டர், நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், என்னால அவங்கள தடுக்க முடியலன்னு மன்னிப்பு கேக்குறா. அவளோட குரல்ல ஒரு நடுக்கம் தெரியுது. ஏன்னா மாஸ்டருக்கு முன்னாடி தான் தோத்துட்டோமேங்கிற வருத்தம் அவளுக்குள்ள இருக்கு. ஆனா சூமோ அவளை தேட்டுறான். அதே சமயம் மத்த செக்ட் பசங்க எல்லாம் கைய வெட்டின சூமோவை சுத்தி வளைச்சு, டே, எங்க ஆளு மேலேயே கை வைப்பியா, உனக்கு எவ்வளவு தைரியம்னு கத்துறாங்க. கை வெட்டுப்பட்ட அந்த சீனியர் டிசைபிள் வலியில பல்ல கடிச்சுக்கிட்டு, அவனை விடாதீங்க, அவன் வெறும் லிங்க் தைரல் லெவல்ல தான் இருக்கான், நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா அவனை ஈஸியா முடிச்சிடலான்னு ஆர்டர் போடுறான். அவங்களும் சூமோவை ஒரு சாதாரண ஆளுன்னு நினைச்சு அவங்க ஆயுதங்களோட பாயறாங்க. ஆனா பாவம் கைஸ், அவங்களுக்கு தெரியாது இவ முந்தைய ஜென்மத்தையே கரைச்சு குடிச்ச ஒரு லெஜெண்ட் அப்படின்னு. கைஸ், எல்லாரும் சூமோவை நெருங்கி தாக்க வரும்போது அவர் டென்ஷனே ஆகாம ரொம்ப கூலா 4-5 தலிஸ்மன்களை எடுத்து வீசுறான். அந்த பேப்பர் துண்டுகள் காத்துல பறந்து போய் ஒவ்வொரு டிசைபிள் உடம்புலையும் கரெக்டா ஒட்டிக்குது. அடுத்த செகண்ட் அவங்க முகத்துல இருந்த அந்த வீரம் எல்லாம் காணாம போய் மரண பயம் வருது. என்னது, எங்களோட கல்டிவேஷன் பவர் எல்லாம் லாக் ஆகிடுச்சே, எங்களால ஒரு சொட்டு சக்திய கூட வெளியே கொண்டு வர முடியலையேன்னு கதற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் வெறும் சாதாரண மனுஷங்க தான் கைஸ். நம்ம சூமோ வீசின அந்த லாக் தலிஸ்மன் வேற லெவல்ல வேலை செஞ்சிருச்சு. அந்த செக்ட் பசங்க இப்போ வெறும் சாதாரண பாடி தான். அவங்களால ஒரு சொட்டு ஸ்பிரிச்சுவல் பவரை கூட டச் பண்ண முடியல. ஆனா பாருங்க கைஸ், அவங்க திமிர் மட்டும் இன்னும் குறையல. கல்டிவேஷனை சீல் பண்ணிட்டா நீ பெரிய ஆளான்னு பல்ல கடிச்சுக்கிட்டு கத்துறாங்க. ஆனா அவங்க முன்னாடி நம்ம சூயாங் ஒரு யமலோகத்து தேவதை மாதிரி நின்னுட்டு இருக்கா. சூமோ ரொம்ப கூலா சூயாங்கிட்ட, இவனுங்கள்ல ஒருத்தனை கூட உயிரோட விடாதேன்னு ஒரு ஆர்டர் போடுறான். இந்த வார்த்தைய கேட்ட உடனே நம்ம சூயாங்குக்கு அப்படி ஒரு குஷி. அவளோட அந்த டார்க் சைடு இப்போ மெதுவா வெளியே வருது. தன் சக்தியை எல்லாம் ஒன்னா திரட்டி ஒரு பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் ஈட்டிய உருவாக்குறா. கண்டிப்பா மாஸ்டர், இவனுங்க எவனுமே உயிரோட வீட்டுக்கு போக மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு வெறித்தனமா அவங்க மேல பாயிரா. அடுத்த சில நிமிஷங்கள் அங்க ஒரு ரத்த ஆறுதான் ஓடுது கைஸ். சூயாங் அந்த பசங்களை துண்டு துண்டா வெட்டி சாய்க்கிறா. கை, கால், தலைன்னு எல்லாம் காத்துல கால் பந்தாட்டம் ஆடுது. சூயாங் முகத்துல அந்த நேரத்துல ஒரு கொடூரமான சிரிப்பு. அவளை பார்க்க ஒரு அழகான பொண்ணு மாதிரி இல்லாம நரகத்திலிருந்து வந்த ஒரு அரக்கி மாதிரி மிரட்டுறா. சுத்தி இருக்கிற எல்லாரும் அம்மா அப்பான்னு கதறிட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. எல்லாரையும் முடிச்சிட்டு கடைசியா அந்த சீனியர் டிசைபிள் முன்னாடி வந்து நிக்கிறா. இவன் தான் கைஸ் ஆரம்பத்துல சூயாங்கோட கழுத்தை பிடிச்சு ஜொல்லு விட்டு மிரட்டினவன். இப்போ இவனோட கையும் இல்ல, சக்தியும் இல்ல. சூயாங்கோட அந்த சைக்கோத்தனமான சிரிப்பை பார்த்தே அந்த பயப்புள்ள பயத்துல பேண்ட்லயே உச்சா போயிட்டான். சூயாங் அவனை ஒரு எறும்ப பாக்குற மாதிரி கேலியா கேக்குறா, என்னப்பா இப்போ எங்க போச்சு உன் வீரம்னு கேக்குறா. இதோட இந்த எபிசோட் செம்ம மாசா முடியுது கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக்க தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.